பிஸ்மில்லா. கழுவேற்றுதல் என்பது ஒரு விதமான தண்டனை. தண்டனை எப்போ நிறைவேற்றப்படும்? அவன் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படணும். குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட வேணும்னா முறையான விசாரணை, தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விசாரணையே இல்லைன்னா குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போ இந்த குறிப்பிட்ட கேஸ் ஏறத்தாழ 100 குடும்பங்கள் இன்றைக்கி நடு ரோட்டில் இருக்குது. இது மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஒரு சிவில் கேஸு, ஒரு பொருளாதார குற்றம்ங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனி, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஒரு குழு, அவங்களுக்கு துணை போன சில அரசாங்க ஊழல் அதிகாரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 குடும்பங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க. அப்போ இதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குறைதீர் மனுக்கள் போட்டு இன்றைக்கி முறையான விசாரணை இல்லை. அப்போ இந்த சோசியல் மீடியாவில் பலவிதமான சின்ன சின்ன வீடியோவில் போடுறதுனால எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை. இன்னொரு நண்பர் சொல்கிறார், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெங்காயத்தை போல் உரிக்க கடைசியில் ஒன்றுமே ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொன்னான். அதை போல் எடுத்த எஃபோர்ட்ஸ், எடுத்த முயற்சிகள் எல்லாமே எந்த ரிசல்ட்டையும் கொடுக்கல. அதனால் நாம் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 8லிருந்து 10 நிமிடங்களுக்குள்ள இந்த ஊழலை தெளிவாக சின்ன புள்ள கூட புரிஞ்சுக்கிறது மாதிரி தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொல்லி யாருக்கெல்லாம் கடமை இருக்கோ, துயர விசாரிக்க வேண்டிய கடமை உள்ள அதிகாரிகளுடைய கவனத்தை திருப்பி அநீதியை தட்டி கேட்கக்கூடிய நீதி வேணுங்கிறதுக்காக தான் இந்த குறும்படம். இந்த குறும்படம் எடுக்கிறதுல அனுபவம் உள்ள ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை முறையாக பதிவு பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. வணக்கம்.